ஹாய்டா ஆர்மீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜேகேக்கான எஃப்எஃப் பார்க்க போகிறோம்டா. மாஃபியா ஸ்பைசி நைட் மாஃபியா ஸ்டோரி ஏஜ் கேப்பு. எத்தனை எபிசோடு வரும்லாம் தெரியாது. கிட்டத்தட்ட சீக்கிரமாக முடிக்க பார்ப்பேன். அதனால் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எஃப்எஃப்க்கும், சரியாடா? ஏன்னா எஃப்எஃப்க்கு அவ்வளோவா வந்து பார்க்க மாட்டேறீங்க, வியூவர்ஸ் கம்மியாக போகுது. ஸோ அதனால் தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இது ஒரு ரிக்வஸ்ட் ஒன் தான். சனான்றவங்க தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த சேனல்லேருந்து கேட்டுட்டு வரேங்க, நீங்கள் போடவே மாட்டேறீங்க. என் ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணவே மாட்டேறீங்க. மாஃபியாவுக்கு கேட்குறேன், போடவே மாட்டேறீங்க. எஃப்எஃப்ஆ கேட்குறேன், போடவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கடா. ஸோ உங்களுக்காண்டி தான் எனக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணியே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எஃப்எஃப்க்கும், சரியா? எஃப்எஃப்க்கு சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து எஃப்எஃப்ஆக போடுவேன். இல்லைனா ஒன் ஷாட்லேயே மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இப்போ பார்த்துக்கோங்க. நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும், சரியா? ஓகேவா? சரி, ஓகே. ஏஜ் கேப்பு ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. பிடிக்காதவங்களாம் நான் ஃபோர்ஸ் பண்ணல, பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணல, அதனால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க மட்டும் ஒரு லைக்கை போட்டு விட்டு உள்ளே வாங்கடா, சரியா? நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு எபிசோடு யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷனல், நெக்ஸ்ட்டு ஸ்டோரி எஃப்எஃப் யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷ்னல், ஓகேவாடா? சரி, ஓகே. இது ஏஜ் கேப் தான். ஜேகேக்கு 33 இயர்ஸ் ஆகுது, உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆகுது. இந்த ஒரு இன்ட்ரு போதும். அண்ட் நம்மளோட மற்ற சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா, ஓகேவா? நான் லிங்க்கு சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்து எல்லா சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்கட் ஃபுல்லாக டெலிகிராமில் வரும்டா, ஓகேவா? சரி, ஓகே. மற்றதெல்லாம் பேசியாச்சு, எல்லாமே பேசியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான்டா செம்ம க்யூட் அண்ட் ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஒரு கோல்டன் கலர் தானா சாரி வியர் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் டுடே இஸ் யுவர் மேரேஜ்டா. யார் கூடனா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட தான். உங்களோட அத்தை மையம் கூட தாங்கடா. உங்களோட அத்தான்டா அது. உங்களுக்கும் உங்கள் அத்தானுக்கும் தான் இன்றைக்கி மேரேஜு. அதனால செம்ம ஹாப்பியாக நீங்களும் உங்கள் அத்தானும் மணவரையில் உட்காந்துட்ருக்கீங்கடா. உங்கள் தாத்தா ரொம்ப ஹாப்பியாக ஒரு மைக்கனில் ஆனந்த கண்ணீர் தேங்க அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு லவ் மேரேஜ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ்டா. ஏன்னா உங்கள் தாத்தாவுக்கு ரொம்பவே முடியாதனால உங்கள் 2 பேர்த்தையும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. நான் இந்த உலகத்தில் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரில, அதனால் நீங்கள் 2 பேரும் இப்போயே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ஃபோர்ஸ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் அண்ட் லவ் மேரேஜ் இது 2மே சேர்ந்து தான் உங்கள் 2 பேர்த்துக்குமே நடக்க போகுது. இப்போது அப்படியே எல்லாருமே அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே ஐயர் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு தான் இப்போ எல்லாத்துக்கும் அச்சதை குத்துட்ருக்கு. இப்படியே ஹாப்பியான மூமெண்ட்டாக அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு ஒரு துப்பாக்கி சவுண்டு கேட்குதுடா, ஒரு கன் ஷூட் சவுண்ட் கேட்குது. எல்லாருமே அலறாங்க பயந்துட்டு. இப்போ நீங்களாம் அப்படியே மணவரையை விட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்கள் அத்தாலும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் கையும் உள்ள காலும் உள்ள கைகள்லாம் நடுங்குது. இப்போ நிறைய பேர் உள்ளுக்குள்ளே மண்டபத்துக்குள்ளே வந்துட்டுருக்காங்கடா. வேகமா அப்படியே நிற்கிறாங்க நிறைய பேர். பிளாக் கலர் பனியன், பிளாக் கலர் கேப், பிளாக் கலர் மாஸ்க் இப்படி போட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ அப்படியே உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அத்தான் எல்லாரோட ஹெட்டிலையும் கண் பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் ரொம்பவே ஆட்டிடியூடாக இப்போ உள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நேராக உங்கள் தாத்தா கிட்டே தான் போயிட்டு உங்கள் தாத்தாவோட ஹெட்டில் கண்ணை பாயிண்ட் பண்ணிவிட்டு, ஏய் கொலை போல்டு, அதான் சொன்னேன்லடா போல்டு, கொலை போல்டு, என்கிட்ட வச்சுக்காத. திருப்பி நான் ரிட்டன் பேக் வந்தேனா நீ ரொம்பவே கஷ்டப்படுவேன்னு நான் சொன்னேன்லடா. கேட்கல இவ்வளோ தைரியம்தான் என்கிட்ட என் மேலே போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீ ஒரோட இருந்துருவியா? இந்தா வந்துட்டேன், திருப்பியும் வெளில வந்துட்டேன். எனக்குலாம் அதெல்லாம் ஒரு பெரிய கேஸே கிடையாது. நான் வெளில வந்துட்டேன், என் கையில் சுத்தடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் தாத்தாவை ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்காரு அந்த பர்சன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு? எங்கள் தாத்தா தலையிலேருந்து நீங்கள் உங்கள் கன் எடுங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எடுங்க. ஏய் அடி நீ யார் நீ? நான் எங்கள் தாத்தாவோட பேத்தி, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ஐயன் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இவனாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவன் பெரிய இவன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். கலபால்டு, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். நீ திருப்பியும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? போட்டுருவாடா, உன்னை போட்டுருவா. இங்கே பாரு ஜேகே, நீ தப்பு பண்ண அதனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்படிலாம் நீ திருப்பி இதே தப்பை பண்ணிகிட்டு இருக்காது ஜேகே. ஆமாடா, மிரட்டிகிட்டு இருக்கிறது யாருமே இல்லை, நம்ம மாஃபியா கிங்கு தான். இங்கே பாரு ஜேகே,
என்னை விட்டுரு, இப்படிலாம் நீ பண்ணாத, இதெல்லாம் பாவம். என்ன பாவம்? என் மேலே போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு ஆளுமே எனக்கு பயந்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து என்னை உள்ளே தள்ளினது யார் தெரியுமா? நீலாம் உயிரோட இருந்து என்னத்தை பண்ண போகிற? என்ன பண்ண போகிற? உனக்கு தான் வயசு இத்தனை ஆச்சுல, போய் சேர் மேலேன்னு சொல்லிட்டு கண்ணை இப்போ அழுத்த போகிறாரா. நீங்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஜேகேயோட காலில் விழுந்துட்டீங்க. சார் விட்டுருங்க சார், எங்கள் தாத்தா பாவம், விட்டுருங்க சார். ஏய் எந்திரி மேலே. சார் எங்கள் தாத்தா ரொம்பவே பாவம், தெரியாமல் பண்ணிட்டாங்க. எங்கள் தாத்தாவை இனிமேல் நான் சொல்லி வைக்கிறேன் சார். இனிமேல் உங்கள் வலிக்கே வர மாட்டாங்க சார். விட்டுருங்க சார், பாவம் சார். எங்கள் தாத்தாவுக்கு ரொம்பவே முடியல சார். அதனால தான் சார் எனக்கும் எங்கள் அத்தானுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. பாருங்கள் சார், எங்கள் தாத்தாவை இப்படியே விட்டுருங்க சார், பாவம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்கீங்கடா. ஜேகே உங்களை பார்க்குறான், வச்சுக்கண்ணு வாங்கலை, அப்படி தான் உங்களை பார்க்குறான். ஏய் என்னடி தேவதையாடி? நீ தேவதையா சார்? என்ன பேசுகிறீங்க? செம்மையாக இருக்கடி, பரவாயில்ல, ரெட்டியாக இருக்க. சரி, உனக்காண்டே உங்கள் தாத்தனை விடுறேன். ரொம்பவே நன்றி சார், ரொம்பவே நன்றி. சரி, உனக்கு என்ன வேணும்? எங்கள் தாத்தாவை விட்டுருங்க சார், எனக்கும் எங்கள் அத்தானுக்கும் மேரேஜ் ஆக போகுது சார். ஓ, மேரேஜ் ஆக போகுது. சரி, தாத்தானை விட்டுறேன், போயிட்டு மணவரையில் உட்காரு. அப்புறம் அவன் யார்? அது எங்கள் அத்தான் சந்தோஷ். ஓ சந்தோஷ், போ மணவரைக்கு போய் உட்காரு, மேரேஜ் பண்ணிக்கோ போ அப்படின்றான். நீங்களுமே ஒரு மாதிரி குழப்பத்தோடையும் ஒரு மாதிரி நிம்மதியாக போயிட்டு மணவரையில் உட்காருங்க. இப்போ சந்தோஷ் ஹெட்டில் இருந்துட்டு கண் எடுத்துட்டாங்க. இப்போ சந்தோஷமே அப்படி மணவரையில் உட்காடுறான். இப்போ ஐயரும் ஒரு மாதிரி பயந்த மாதிரி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரா. இப்போ ஜேகேவுமே அதே இடத்துல ஒரு சேரில் காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துருக்கான். இப்போ உங்கள் தாத்தானா திங்க் பண்ணுறாரு, இவன் இவ்வளோ சாதாரணமான ஆள் கிடையாதே, என்னமோ இவன் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போது ஐயர் மந்திரம் சொல்லி சந்தோஷ் கையில் தலையை எடுத்து கொடுக்குறாரு. இப்போ தாலியை சந்தோஷ் உங்கள் கழுத்தில் கட்ட வாரையான். இப்போது சடனாக அப்படியே ஒரு ஆட்டிடியூடோட ஜேகே இருந்துச்சு. வேகமாக அவன் நடந்து வந்து இப்போது சந்தோஷ் கையில் இருக்கிற தலையை வாங்கி உங்கள் கழுத்தில் கட்டிடுறாரா. ஆமாடா, ஃபோர்ஸ் அவங்கள மேரேஜே பண்ணிக்கிட்டான் ஜேகே. நீங்கள் ஜேகேவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. சார் என்ன சார் பண்ணுறீங்க? என்னடி தாலி கட்டினே சார்? எதுக்கு சார் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? அடே என்னோட பொண்டாட்டியாக்குறதுக்கு சார். என்ன சார், எங்கள் அத்தான் பாவம் சார். புருஷங்காரன் நான் இங்கே இருக்கேன், என்னே மாமானுக்கு புரியா, அவனை அத்தாண்டுக்கு இருக்கு. அத்தான்னு ஒன்று விட்டேன்னு வை கணத்தில் சார். இதெல்லாம் எனக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனவரையை விட்டு எழுந்திரிச்சு அப்படியே உங்கள் கழுத்தில் கடக்கிற தாலியை அப்படியே நீங்கள் கழட்ட போகிறீங்களா. இப்போ ஜெயிக்கவும் ஹேண்டை பிடிச்சிட்டு கொன்னத்துலேயும் ஒன்று விட்டுருவேன். நான் வேறு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ உங்கள் அம்மா அப்பாலாம் தம்பி விட்டுருப்பா, என்னோடய பொண்ணை விட்டுருப்பா, என் பாப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆச்சு, இனிமேல் அவள் என் வீட்டில் தான் இருக்கணும். வாடே சார், நான்லாம் வரமாட்டேன், உங்கள் கூடலாம் நான்லாம் வரமாட்டேன், உங்களை எனக்கு பார்த்தாலே பிடிக்கல, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, என்னை விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியே சினிங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் ஹேண்டை வேறு ஜேகே பிடிச்சிட்ருக்கா. நீங்கள் விடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகே விடவே மாட்டான். ஓடி என் கூடன்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ உங்கள் தாத்தா வந்துட்டு உன்னையும் உன்னை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் தாத்தா வேமா அவரோட ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜேகே அப்படியே பாரு சொல்லக்கட்டே பட்டாடே பாடே உங்கள் தாத்தைங்காரன் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வெய்யி, இங்கே இருக்க எங்கள் கையில் கண்ணு அப்படியே போட்டுருவேன் எங்கள் தாத்தனை. என்ன சொல்கிறேன்? ஐயோ இல்லை சார், வேணாம் தாத்தா வேணாம், நீங்கள் யாருக்குமே கால் பண்ணாதீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் தாத்தா. இல்லை என்னான்னு தாத்தா நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார், எனக்கு ரொம்பவே உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது சார். இதை நான் கழட்டிடுறேன் சார். என்னது கழட்டிடுவியா? ஒன்று விட்டேன்னு வை. இங்கே பாரு, உன்னை பார்த்தேன்டி வெள்ளை இருக்க, செம்மையாக இருக்க. எனக்கும் இந்த மாதிரி நான்லாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுரி.
ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், ஃபஸ்ட்டு லுக்லேயே விழுந்துட்டேன். எப்படியாவது உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். சரி இங்கேயே வச்சு பண்ணிடுவோமேன்னு பண்ணிட்டேன். என்ன முடியாதுன்றியா? வீட்டுக்கு வரமாட்டேன்றியா? சார் நானும் அவங்க வீட்டுக்கு வரல சார், எனக்கு பயமாக இருக்குது சார், எனக்கு ஏய் நடி நீ கடிச்சு தின்னுட்டேனா? ஆடி அதெல்லாம் நைட்டு தாண்டி பார்த்துக்குறேன் வா. சார் வேணாம் சார், என்ன சார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட? ஏய் நடி சின்ன பொண்ணு, நான் சின்ன பொண்ணு, நீ சின்ன பொண்ணா? நீ சின்ன பொண்ணா? சார் உங்களை விட நான் சின்ன பொண்ணு தான் சார். உங்களை பார்த்தா ரொம்ப வயசான ஒரு மாதிரி இருக்கீங்க. எனக்கு இப்போ தான் சார் 18 வயசே ஆகுது. எனக்கு நீங்கள்லாம் வேணாம் சார். உங்களுக்கும் எனக்கும் ஏஜுக்கே போகும் சார். என்னை விட்டுருங்க சார். என்னடி வயசு கூட இருக்க? வயசு கூட தாண்டி, ஆனால் மற்றதுலலாம் ஃபஸ்ட்டாக தாண்டி இருப்பேன். வா வா வீட்டுக்கு போகலாம். மற்றதை உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாடே. சார் சார் என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க, நானும் அவங்க கூட வரமாட்டேன் சார். சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கீங்களா? ஆனால் ஜெய்க்கியும் கேட்க மாட்டான். இப்போ உங்கள் அம்மாவோட நெத்தியில் கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு, இப்போ என் கூட வரையா இல்லை உங்கள் ஃபேமிலி மொத்தத்தையும் போட்டுறவா அப்படின்னு கேட்குறியா? இப்போ உங்களுக்கும் வேறு வழி தெரில. அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் ஜெய்கே கூட போகிறீங்கடா. ஜெய்கே உங்கள் ஹேண்டை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கா முன்னாடி. இப்போ நீங்கள் அவன் உங்கள் ஹேண்ட் டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். வலிக்குது உங்களுக்கு. உங்கள் ஹேண்டெல்லாம் பிஞ்சு பிஞ்சு விரல் அப்படியே அவன் டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். உங்களுக்கு ரொம்பவே வலிக்குது. நீங்கள் சார் சார் என்ன சார் இவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க, எனக்கு வலிக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஜலக்குட்டி வலிக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி ஹேண்டில் ஒரு லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸோட அவனோட ஃபிங்கரை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு உங்களை பிடிச்சி தருத்தன்னு நிறுத்துட்டு போயிட்டுருக்கான்டா. நீங்கள்னா விடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் விட மாட்டான். இப்படியே போயிட்டு காலில் உங்களை உட்கார வச்சு அவன் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் எவ்வளவோ அழுகுறீங்க, சார் என்னை விட்டுருங்க சார் என்னை விட்டுருங்கன்னு எவ்வளவோ அழுகுறீங்க. ஆனால் அவன் கேட்கவே மாட்டேறான். இப்படியே வீட்டுக்குமே போயிட்டேன்டா. வீட்டுக்கு போனால் வீட்டில் சோபாவில் அவங்க அம்மா தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பாருமா மருமகளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்றான். இப்போ உங்கள் ஜெகேவோட அம்மானா யாரா அந்த பொண்ணு திடீர்னு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகேவோட அம்மா கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஜெகனா பொண்டாட்டி என்னடா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு இருக்க? என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். எனக்கு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க தோணல. இந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, நல்லா தலையை கட்டிட்டேன். என்னடா அம்மா கிட்ட சொல்லாமல்? என்னம்மா அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டேல, இப்போ தான் மருமக என்னோட பொண்டாட்டி, அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி ரூம்க்கு அனுப்பி எனக்கு இவளுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே போயிட்டுருக்கான். இப்போ நீங்கள் அழுதுகிட்டே நிற்கிறீங்க. இப்போது ஜெய்கேவோட அம்மா வந்து உங்களோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு, எதுக்குமா அழுகிற? ஜெய்கே உன்னை என்ன பண்ண போகிறான்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். பாரு அவனுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களாம் நானுமே கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினேன். இப்போது அந்த பொண்ணுங்களுக்கு இவனை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் என் பையனுக்கு எந்த ஒரு பொண்ணையுமே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உன்னைய தாலியே கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டானா பாரு. அப்போ நீ எவ்வளோ லக்கி பர்சன்னு. என் பையனை கட்டிக்க நீ கொடுத்து வச்சுருக்கணுமா? இனிமேல் உன்னைய தலைக்கு மேலே தூக்கி வச்சு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகேவோட அம்மாலாம் பேசிகிட்டு இருக்க. இப்போ நீங்கள் இங்கே பாருங்க ஆண்டி, என்னை விட்டுருங்க, என்னை விட சொல்லுங்கள். உங்கள் மைனை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. எனக்கு இன்னொருத்தவங்களோட மேரேஜ் ஆக போச்சு. அங்கேருந்து தான் என்னை இவங்க தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு இவங்க கூட சேர்ந்து வாழலாம் பிடிக்கலை. என்னை விட்டுற சொல்லுங்கள் ஆண்டி ப்ளீஸ். உங்களை பார்த்தா ரொம்பவே நல்லவங்க மாதிரி இருக்குது. உங்கள் மைனை என்னை விட்டுற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்களா? ஆனால் ஜெகேவோட அம்மா பாருமா, உனக்கும் என்னோட பையனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, இது அவ்வளோதான், இதை எப்படியே விட்டுரு. அந்த பையன் கூட மேரேஜ் ஆக போச்சு, இந்த பையன் கூட மேரேஜ் ஆக போச்சுல்ல, அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா? உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, என் பையன் தான் உனக்கு புருஷே, நீ தான் எனக்கு மருமகன், நான் தான் உனக்கு மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள்னா ஏன்ட்டி உங்கள் மையே பேசுகிறீங்க, என்னை விட்டுருங்க. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே புரியுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னோட மனசு புரியலையா? எனக்கு இவங்கள சுத்தமாக பிடிக்கலை, எனக்கு இவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது, என்னை விட சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்களா? ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. நீ வா எல்லாம் சரியாயிரும், போ நீ ஏன் என் மையனை ரொம்பவே லைக் பண்ண ஆரம்பிச்சிருவாமான்னு சொல்லிட்டு உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்ருக்காங்கடா.
இருக்காங்களா பிகாஸ் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நைட், அதனால் வந்துட்டு உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்ருக்காங்க. நீங்கள் எதுலேயுமே கோஆப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு பாருமா இதை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. நீங்கள் கோஆப்ரேட் பண்ணவே மாட்டேறீங்க. இப்போ ஜேகே வரான், வந்துட்டு மா அஜா அவ்வளோ ரூமுக்கு அனுப்புமா அப்படின்றான். நீங்களாம் ஆண்டி நான் போகல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகேவோட அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாம்மா, நீ போமான்னு சொல்லிட்டு உங்களை ஜேகேவோட ரூமுக்கு வம்படியே பிடிச்சி அனுப்பி விட்டுருக்காங்களா. ஜேகேனா உள்ள செம மாசா கோட்டு தான். அந்த கோட்டு தான், இந்த பிளாக் கலர் கோட்டு, பிளாக் கலர் ஷர்ட்டு தான் உள்ளே போட்டு வெள்ளை கோட்டு போட்டிருக்கான். அதோட தான் இப்பயுமே இருக்கான். நீங்கள் போகிறீங்க, பயந்த மைய போகிறீங்க. இப்போ அப்படியே ஜேகே பார்த்து பண்ணட்டே அடே வா மாமா கிட்ட வா அப்படின்றான். இப்போ நீங்கள் சார் என்னை விட்டுருங்க சார், எங்கள் அத்தான் எனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்னை விட்டுருங்க சார் அப்படின்றீங்க. இப்போ ஜேகேக்கெலாம் கோவமே வந்துச்சு. அடியே இன்னொரு தடவை அத்தான் சொத்தான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவனை சாவடிச்சு செத்தானாக்கி விட்டுருவேன். பாரு உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னை தான் இனிமேல் ஆமான்னு கூப்பிடணும். அத்தான் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு வை, நான் சொன்னது தாண்டி நடக்கும், நான் சொன்னது தான் நடக்கும். வா என்கிட்ட வாடி அப்படின்னு கத்துறான். இப்போ நீங்களுமே பயந்துக்கிட்டே ஜேகே கிட்ட போயிட்டு, சார் என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, என்னை விட்டுருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய மாஃபியா, உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகிட்ட அழுதுட்ருக்கீங்கடா. ஆனால் ஜேகே கேட்கவே மாட்றான். இங்கே பாரு என் செல்லக்குட்டி, என் பண்ணாட்டி என்னை பார்த்து ஆன் டைம் மாமானு கூப்பிட்றே. இங்கே பாரு அம்மானு கூப்பிட்றி சார், ஏன் சார் இப்போ சாரு மோரெல்லாம் தூக்கி எறி மயிற என்கிட்ட. இப்போ எப்படி நடந்துக்கணும் தெரியுமா, ரொம்ப குவாய்ட்டாக நடந்துக்கணும். எப்போ நீ மாமானு கூப்பிடணும், மாமானு கூப்பிடு, கால்மி மாமா, மாமானு கூப்பிட்றேன் பண்டாட்டி அப்படின்னு இருக்கிறீங்க. நீங்களும் சார் ஏன் சார் இப்படிலாம் பேச சொல்கிறீங்க, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கும் எனக்கும் ஓவராகவே ஏஜிகேப்பு, ஏன் சார் என்னை படுத்தி எடுக்கிறீங்க, என்னை விட்டுருங்க. என்னடி ஏஜிகேப்பு, என்ன ஏஜிகேப்பு, பாரு ஏஜிகேப்பாக இருந்தால் என்ன, ஏஜிகேப்பாக இருந்தால் என்ன, ஆனால் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன என்னால் எதுவுமே முடியாதுன்றியா, முடிச்சு காமிக்கவா, எனக்கு அந்த லெவலுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைக்கிறியாடி, வாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறானா. நீங்களாம் சார் வேணாம், எனக்கு இது வேணாம், எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே தீம்பி அழுதுகிட்டு இருக்கீங்க. விஜய்க்கு என்ன பண்ணேன், உங்கள் ஐயா தானே பிடிச்சேன், பாரு எனக்கு வேணும்னா அதை நானே எடுத்துக்குவேன், அவங்ககிட்ட கேட்கணுன்னு அவசியமாயிரே எனக்கெலாம் கிடையாது. எனக்கு தேவைன்னா உன்னை எப்படி வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு ஃபுல் லைசன்ஸும் போட்டாச்சு, அவன் கழுத்தில் என்னோட தாலி ஏறியாச்சு. ஸோ இனிமேல் அவனை எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்குவேன். நீ இந்த வீட்டில் தானே இருக்க போகிற, உன்னை எப்போனாலும் நான் எடுத்துக்குவேண்டி, வந்து இப்போ அமைதியாக கம்முன்னு தூங்கு, இல்லைன்னா இப்போயே நடத்திடுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்ல, இவன் பண்ணாலும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நீங்களும் கம்முன்னு போயிட்டு படுத்துக்கிறீங்கடா. இப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் படுத்து உங்கள் மேலே ஹேண்டை போடுறான். நீங்கள் எடுத்து வரீங்க. சார் என்ன சார், ஹேண்டை தானே போட்டேன், ஹேண்டை போட விடு, இல்லாட்டினா ஏதாவது பண்ணிடுவேன், வம்பு பண்ணாத, ஏதாச்சும் பண்ணிடுவேண்டி அப்படின்றான். நீங்களுமே கம்முனே படுத்துட்ருக்கீங்க. ஏன்னா அவன் சாட்டை ஏதாவது பண்ணிட்டானா, அதனால் பயந்துக்கிட்டே நீங்களுமே ஒரு மாதிரி உங்கள் ஹேண்டை உங்கள் நாட்டிக்கிட்ட வச்சுட்டு அப்படியே பயந்து மாதிரி ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கீங்கடா. இப்போ அப்படியே ஜேகே ஒரு மாதிரி உங்களோட ஸ்டமக் ரப் பண்ணுறான். சார் என்ன சார் பண்ணுறீங்க, என்னடி பண்ணேன் என் பொண்டாட்டிய நான் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன், நான் டீஸ் பண்ணுறேன், உனக்கு என்ன சார், வாய் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க சார், எனக்கு பிடிக்கலை சார், எனக்கு பிடிச்சிருக்குடி எப்படி தான் சொல்லுவேன். வேறு நீ சாரு மோருன்னு சொல்லாமல் மாமா ஜேகே மாமா பெருசா அப்படி சொல்கிறே, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு உங்களை பிடிக்கலை. கம்முன்னு தூங்கு, இதுக்கு மேலே பிடிக்கலன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த மழை வச்சு செஞ்சிருவேன், கம்முன்னு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, இப்போ நீங்களுமே இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே கண்ணை மூடுறீங்கடா. சரி டயர்டு அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ ஜேகேவுமே செம்ம தூக்கம்.
இப்போது ஒரு 3 o'clock இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுடா. நீங்கள் அப்படியே முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஜேகேவை காணோம். பக்கத்தில் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. உங்கள் அத்தான் தான் ஃபோன் அடிச்சிருக்கான். இப்போ அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. அத்தான் சொல்லுங்க அத்தான். ஓயன் எங்கே இருக்க? அத்தான் இந்த மாஃபியாவோட வீட்டில் தான் இருக்கேன் அத்தான். இங்கே இருக்கவே எனக்கு பயமாக இருக்குது. தயவுசெய்து என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருங்க அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது சந்தோஷமே, ஓயன் நான் வெளில தான் இருக்கேன் ஓயன், நீ சீக்கிரமா வா, நம்ம இங்கேருந்து வேற எங்கேயாவது போயிடுவோம். அந்த மாஃபியா அந்த ஜேகே கண்ணில் படாமல் நம்ம இங்கேருந்து வேற எங்கேயாவது போயிடுவோம். நீ சீக்கிரம் வா ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட சந்தோஷம் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களுமே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜன்னல் வழியாக எட்டு பார்க்குறீங்க. வெளில காரில் சந்தோஷம் நின்றுட்டு இருக்கியாண்டா. உங்களுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க, வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறீங்க. வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரியே தெரில. ஜேகேவையும் ஆளுக்கானோ ஒரு வேலையுமே எங்கிட்டாவது இருப்பானோ, நம்ம போகும்போது வந்துடுவானோ, அதெல்லாம் பயப்பட வேணாம், அத்தா வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்களுமே ஜன்னல்லாம் எகிரி குதிச்சு அப்படியே போகிறீங்களா. அப்படியே சந்தோஷம் பார்க்குறியா. அப்படியே உங்கள் லக்கேஜ்லாம் வாங்கி வைக்கிறியா. வச்சுட்டு வான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றியா. இப்போது கிளாப் தட்டிட்டு ஒரு ஹேண்டு கிளாப் தட்டிக்கிட்டே வருதுடா. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே. யார்? நம்ம ஜேகே தான். அப்படியே வரான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு செம ஷாக்கான பயம். சந்தோஷுக்கும் பயம்தான். ஆனால் பயத்தை வெளில காமிச்சிக்கல. இப்போது சந்தோஷ் அத்தான் இங்கேருந்து கிளம்புங்க, கிளம்புங்க அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் சந்தோஷம் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு நின்றுட்டே இருக்கான். நீயும் வா என் போயிடலான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றான். ஆனால் எப்படி ஜேகே விடுவான்? எப்படினாலும் விரட்டி பிடிச்சிருவான்றது உங்களுக்கு தெரியும். அத்தான் இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அத்தான், உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவான், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் சந்தோஷ் கேட்கவே மாட்டேன். இப்போ அப்படியே ஜேகே வந்துட்டு, ஏய் எங்கடி போகிற? மாமனை விட்டுட்டு எங்கடி போகிற? எங்கே போகிற? பாருங்க சார், எங்கள் அத்தான் கூட நான் போகிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு எங்கள் அத்தானை தான் பிடிச்சிருக்கு. என்னடி அத்தாண்டுக்கு இருக்க புருஷங்காரன்? நான் இங்கே இருக்கேன். என்னை மாமான்னு கூப்பிட சொன்னால் கூப்பிட மாட்டேற. மேலே ஹேண்டை போட்டால் எடுக்க சொல்கிற. டே அவனை அத்தாண்டுக்கு இருக்க. இந்த அத்தானை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ இந்த அத்தானோட முகரையை பேக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் மூஞ்சிலே ஜேகே குத்துன்னு குத்துறேன்டா. சார் வேணாம் சார் எங்கள் அத்தானை விட்டுருங்க சார், எங்கள் அத்தானை விட்டுருங்க. உங்கள் அத்தானை விடணும். அப்போ என்னை மாமான்னு கூப்பிடு. மாமான்னு கூப்பிட்றே. என்னை மாமான்னு கூப்பிடு. இவனை விட்டுறேன் கூப்பிட்றே. சார் உங்களை எனக்கு பிடிக்கலை சார். எப்படி சார் உங்களை அப்படி கூப்பிடுவேன்? என்னை விட்டுருங்க சார். என்னை எங்கள் அத்தானையும் விட்டுருங்க சார். இங்கேருந்து எங்கிட்டாவது போயிடும் சார். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். ஏய் நீ சொன்னால் கேட்க மாட்டேன், நீ சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ சந்தோஷம் குத்துன்னு குத்துறான். இப்போ நீங்கள் சார் மாமா ஜெகி மாமா மாஃபியா மாமா விட்டுருங்க மாமா. ஏய் லவ் அப்பெல்லாம் சொல்லு மாமா. ஜெகி மாமா எங்கள் அத்தானை விட்டுருங்க. அவங்க போட்டு வாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வாங்க அத்தா, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க ப்ளீஸ். நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. எனக்கு எங்கள் மாமா தான் வேணும், எங்கள் ஜேகே மாமா தான் வேணும். வாங்க மாமா, நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வாங்க மாமா வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேயோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. ஜேகே பார்க்குறான். நம்ம ஆக்டிங் போடுறடே அடையே, அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் இல்லாத நேரம் பார்த்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேல. வேறு எங்கே நீ எஸ்கேப் ஆகி போனாலும், நீ எங்கே போனாலும் நானும் பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்பேன்டி அப்படின்றான். நீங்கள் ஏய் மாமா சரி வாங்க மாமா, நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேயை பிடிச்சி நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்களா. சரிடா, ஓகேடா. இந்த எபிசோடு 1 நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம்டா, ஓகேவா? இந்த எபிசோடு 1 எப்படி நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. கமெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு எபிசோடு போடணுன்னே தோணும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அன்கட்டெல்லாம் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவேன், டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சேனல் மேலே வரும். சரி, எஃப்எஃப்பே எடுக்க மாட்டேன்னு சொன்னேன், எஃப்எஃப் எடுத்துகிட்டே. ஸோ எல்லாருமே வந்துட்டு எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா? ஓகேடா ஆர்மிஸ், பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஒரு நாளைக்கு எப்படியுமே 1, 2 அந்த மாதிரி எபிசோடு போட்டுருவேன். ஒரு 2 எபிசோடாவது ஒரு நாளைக்கு வந்துடும். முடிஞ்ச லெவலுக்கு 1 இல்லைன்னா 2 வந்துடும். சரியா? நம்ம சீக்கிரமாகவே இதை பார்த்து முடிச்சிடலாம், ஓகேவாடா? சரிடா, ஓகேடா, பாய்டா ஆர்மிஸ், பாய்.